அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீக மெய்ஞான அறிவியல் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாம் வல்ல குருநாதருடைய பொற்பாதத்தை வணங்கி உலகை ஆளும் அன்னை மயனகாளி தாயுடைய பொற்பாதத்தை வணங்கி இந்த காணொலியை சமர்ப்பணம் செய்கிறேன். இதோ பார்த்துட்டு இரும்பு வகையான இரும்பில் எத்தனை வகை இரும்பு இருக்குது, அதனுடைய பயன்பாடு என்ன அப்படின்ற ஒரு சின்ன இறைவனுடைய கருணையிலும் எங்கள் ஆத்தா மயனக்காளியுடைய கருணையிலும் குருநாதருடைய மாபெரும் கருணையினாலும் இந்த சிற்றறிவுக்கு எட்டிய செயல்பாடு உங்களுக்கும் ஏதோ தெரிந்ததை சொல்கிறேன். தவறாக இருந்தால் மன்னிக்கவும். வீடியோக்குள்ளே போகலாம். 7 ஸ்டீல் போட்டிருக்கேன். மொத்தம் 17 வகையான ஸ்டீல் இருக்குது. இது 8வது வகையான ஸ்டீல். என்னன்றது பார்க்கலாம். கோபால்ட் ஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடியது. கோபால்ட்ன்றது இது இரும்பு சார்ந்த ஒரு கலவை தான். எக்குடன் கோபால்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டீலை கலக்கிறாங்க. இதில் இந்த கத்தி, ஈட்டி இதிலெல்லாம் தயாரிக்க அதிகமான ஷார்ப்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுக்கும் கூட்டு உலோகங்கள் தயாரிக்கிறதுக்கும் இந்த இது பயன்படுது. ரொம்ப கூர்மையான முனைகள் கொண்ட கருவிகளாக இது தயாரிக்க இந்த ஸ்டீல் தான் பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா கூர்மை அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படின்னு கேட்டிங்கன்னா, கூர்மை மழுங்காமவும் நீண்ட நாள் நீடித்து இருக்கிறதுக்கான செயல்பாடுக்கும் இந்த கோபால்ட் ஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்பாடு தான் கொடுத்துருக்காங்க. இதில் தான் இந்த ஸ்டீல் வருது. இது 8வது வகையான ஸ்டீல். 9 வகையான ஸ்டீல். 9வது வகையான ஸ்டீல் மேக்னஸ் ஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடியது. மேக்னஸ் ஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடியது இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே மாதிரி அந்த மேக்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டீலோட கலந்தது தான். இது பலம் அதிகமாக இருக்கும். இதில் அதாவது எப்படின்னா, ஒரு வண்டி ஒரு ஹீட்டு, அதாவது இப்போ வண்டி ஓடுதுன்னா அந்த இரும்போடைய தேய்மானம் இருக்குல்ல, அந்த தேய்மானம் இது சீக்கிரம் அடையாது. இப்போ தரையில் இரும்பை போட்டு சொரணும்னா ஒரு சில இரும்பு வகையானது டக்குன்னு தேஞ்சிரும். அந்த மாதிரி இந்த தேய்மானம் இந்த செயல்பாடில் கிடைக்காது. தேய்மானம் அடையாது, சீக்கிரம் அடையாது. அப்படிப்பட்ட இதுதான் இந்த மேக்னஸ் ஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது 9வது வகையான ஸ்டீலு. அதுக்கடுத்து 10வது வகையான ஸ்டீல் சிலிக்கான் ஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடியது. சிலிக்கான் ஸ்டீல் அப்படின்னா எக்குடன் சிலிக்கானை கலந்து தயாரிக்கப்படக்கூடிய ஸ்டீலு. இது இரும்பை எலசாக்குன்னா நம்ம அதாவது எப்படி சொல்லுவோம், இரும்பை தன்னுடைய நோக்கத்துக்கு அதை வளைக்க கொள்ள இந்த மாதிரி வேலைகளுக்கு இந்த ஸ்டீல் ரொம்ப பயன்படும். ரொம்ப இது சுத்தமான ஸ்டீல் அப்படின்னா இந்த சிலிக்கான் ஸ்டீல் அப்படின்றத சொல்கிறாங்க. ஹார்ட்னஸ், சாஃப்ட்னஸ் ரெண்டுலேயுமே இது இருக்கும். ஹார்ட்னஸாகவும் இருக்கும், அதாவது வலிமையான உலோகம் தான். ஆனால் சாஃப்ட்னஸ் நம்ம தேவைக்கு இதை வளைச்சி நம்ம வேலை செஞ்சுக்கலாம். அப்படிப்பட்ட செயல்பாடு தான் இந்த சிலிக்கான் ஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டீலு. இது 10வது ஸ்டீலு. அடுத்து 11வது ஸ்டீல் என்னன்றதை பார்க்கலாம். அடுத்து 11வது வகையான ஸ்டீல் மெல்டியம் ஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடியது. மெல்டியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டீல். இந்த ஸ்டீலு அதாவது நீளும் தன்மை, அதாவது காப்பர், சில்வர் இதெல்லாம் தட்டினோம்னா அதோடைய இது உயரம்னா நீளும் தன்மை உள்ளது. நீளும் தன்மைனா அதோடைய ஷார்ப்னஸ், அந்த செயல்பாடை நீளும். அந்த மெட்டல் வளைச்சிக்கலாம், தேவைப்பட்ட சைஸுக்கு அதை நீட்டி வளைச்சிக்கலாம். அது நீளும் தன்மை அப்படின்னு சொல்லுவோம்ல, தமிழில் சொல்கிறேன். அது
அதாவது அடியினுடைய சிற்றுதவி தான். இது ஒன்றும் இது உங்களுக்கு ஏதாவது பயன்படுன்றக்காண்டி சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இந்த இது வந்து இயந்திர பாகங்கள் இதுக்கெல்லாம் வந்து செய்கிறதுக்கு இந்த ஸ்டீல் தான் பயன்படுத்துகிறாங்க. இது வந்து 11வது வகையான ஸ்டீல். இன்னும் அடுத்து 12வது ஸ்டீல், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். கரிமம் வகை, அதாவது கரிம வகை எஃகு, மேக்னீசியம், நிக்கல், குரோமியம் இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜில் சேர்த்து செய்யக்கூடிய இந்த ஸ்டீல். இது வந்து உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் பயன்படுத்தக்கூடிய ஸ்டீல் வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலான கருவிகள் தான். இது 12வது வகையான ஸ்டீலு. அடுத்து ஸ்ப்ரிங் ஸ்டீல் அப்படின்னு சொல்கிறது. ஸ்ப்ரிங்குன்றது நம்ம வண்டி வாகனத்திலேருந்து ஸ்ப்ரிங் வந்து எதுக்கு பயன்படுதோ அதுக்கெல்லாம் இந்த ஸ்ப்ரிங் ஸ்டீல் அப்படின்றத தான் பயன்படுத்துகிறாங்க. இதுவும் அதே மாதிரி கார்பன்ற கரி அதோடு சேர்ந்து எஃகு, மேக்னீசியம், குரோமியம் இதெல்லாம் கலந்தது, எல்லாம் பெர்சன்டேஜ் கணக்கில் கலந்தோம்னா இந்த செயல்பாடு வரும், ஸ்ப்ரிங் ஸ்டீல் வரும். இதை ஸ்ப்ரிங்குக்காக பயன்படுத்துகிறாங்க. இது ஒரு வகையான ஸ்டீல். இது வந்து 13 வகையான ஸ்டீல் சொல்லியிருக்கேன். நன்றி. அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்.